எல்லோருக்கும் வணக்கம். ஏன்னா இப்போ தான் ஒரு கிஃப்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தா அகெயின் ஒரு கிஃப்ட் வச்சு அடுத்த வீடியோவா அப்படின்னும் பார்க்குறீங்களா? இது வந்து ஈதுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆண்டி வந்து சாக்லேட் கொண்டு தந்தாங்க. ஈது தான் முடிஞ்சு ஒரு 3 வாரம் ஆகுதே, இப்போ என்ன ஈது அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? இது வந்து ஈதுக்கு முந்தின நாள் ஒரு கெட் டுகெதர் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஈதுக்கு அடுத்த நாள் இங்கே இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்க்கு நான் போயிருந்தது ஒரு வீடியோ, அதுவும் நான் போட்டிருந்தேன். அப்போ 2 வீடியோ ஈதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கிங் நான் பண்ணுற வீடியோவுமே நான் ஷேர் பண்ணனால எனக்கு வந்து இந்த ஈது அன்னைக்குள்ள வீடியோவை எனக்கு போட முடியாமலே போயிட்டு எனக்கு. ஏன்னா 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒருக்கா நான் வீடியோஸ் போடுறனால இப்போ 1 மாதம் ஆக போகுது. இது நமக்கு முடிஞ்சு நாளைக்கு நமக்கு மொஹரம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுறணும் அப்படின்ட்டு நான் வந்து இதை நான் போட்டுட்டேன்னா, ஈத் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு 2009லலாம் எங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து எப்போவுமே எங்களுக்கு பிரியாணி அதெல்லாம் தருவாங்க. அதுக்கப்புறம் 2012 நாங்கள் ஒரு காம்பவுண்ட் கம்யூனிட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால் அந்த காம்பவுண்டில் ஒரு 5 பேர் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. 5 பேர் வீட்டில் இருந்தோம். ஒரு 11 மணி ஆனாலே அவங்கெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரியாணி அப்புறம் வேறு ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. நாங்களுமே அவங்களுக்கு ஏதாவது கிஃப்டெல்லாம் கொடுப்போம். சேம் கிறிஸ்மஸுக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடெலாம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். சாப்பாடு அது மாதிரி அவங்களும் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஃபெஸ்டிவல்னாலே அப்படி தானே, நம்ம வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணுறது அதுதானே. ஆனால் இப்போது ஒரு 5 வருஷமாக அவங்க எல்லாருமே வீடு மாறி போயிட்டாங்க. அதனால் அப்போது டேபிள் ஃபுல்லாக எல்லாமே 2-3 வீட்டில் உள்ள ரைஸ் பிரியாணி அப்புறம் ஸ்வீட்ஸ் 2 வீட்டில் உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு இருந்தது ஒரு காலம். இப்போது ஒரு வீட்டில் இருந்துமே வரலையே அப்படின்னும் ஏங்கக்கூடிய ஒரு காலமாட்டு இருக்குது. அந்த டைமில் நான் வீடியோஸ் எதுவுமே நான் எடுத்தெல்லாம் வைக்கலை, ஃபோட்டோஸ் கூட எடுக்கலை. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேயாக இருந்தாச்சுன்னா ஏதாவது வீடியோஸ் எடுத்து ஓகே உங்களுக்கும் நீங்களும் பார்த்த மாதிரி ஆச்சு, எனக்கும் ஒரு மெமரி போல் இருக்கட்டுமேன்ட்டு எடுத்துடுறது. ஈத் அன்னைக்கு நான் சாதாரணமாக இப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லாஸ்ட் இயராக முன்ன வருஷம்லாம் வீட்டிலையே நான் ஏதாவது பிரியாணி அவங்கெல்லாம் தராட்டாலுமே நான் வந்து சாதாரணமாக ஓணம் அந்த மாதிரி வந்தால் கூட யாருக்கு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே நானுமே வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு 2009 இருந்தே நான் வீட்டிலேயே நான் ஈவன் தீபாவளியாக இருந்தால் கூட எல்லாமே செய்து எல்லா ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு. அதுக்கு அது என்னது அப்படிலாம் நான் சொல்லி கொடுப்பேன்னா, இந்த வாட்டி ஓகே வெளியே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்தாச்சு. இது வந்து ஒரு அரபிக் ரெஸ்டாரண்ட். எல்லாமே இந்த தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டு இருக்கும். இது எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம வந்து இருக்கக்கூடியது இது வந்து மேலே இருந்து இங்கேருந்து சாப்பிட்டாலுமே ஸ்கையில் வந்து பிளெயினில் யாரும் போனாலும் நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்த்துட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து நம்ம இருந்து சாப்பிட்றோம். ஆனால் இப்போல்லாம் நமக்கு வந்து ரீசெண்டாக இப்போ நமக்கு நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லாம் நினைக்கும் போது இது நமக்கு இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜில் ஏரோப்ளேன் போய் விழுந்தது, இதெல்லாம் நினைக்கும் போது எந்த நேரத்தில் யாருக்கு என்னென்ன நடக்குமோ தெரியாது. அதுதான் நமக்கு மனசுக்கு வருது. நம்ம வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அதில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன். என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்குது அப்படின்னா, மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ், இது பிரியாணி. ஈதுனா நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணாமல் இருந்தால் எப்படி, பிரியாணி அப்புறம் லசானியான்ட்டு. ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்காது, பசங்க அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி வந்து அப்படியே நம்ம வீட்டில் நம்ம செய்து வச்சுருக்கிற மாதிரியே பாத்திரம், அது மாதிரியே கரண்டி, அதுக்குன்ட்டு புதினா தயிர் போட்டு ஒரு சட்னி, தக்காளி வச்ச ஒரு சட்னி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. லசானியா அப்படின்னா இதுக்கு 2 மேலே கீழே அப்படி ஒரு 3-4 ஷீட் இருக்கும். அதுக்குள்ளாடி சிக்கன் சீஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி இது பேக் பண்ணி எடுக்கக்கூடியது. ஷீட் அப்படின்னா நம்ம சப்பாத்திலாம் போடுவோம்ல, இது மைதா மாவில் இதை சப்பாத்தி மாதிரி இது பண்ணி பண்ணுறது. நான் இது ஆக்சுவலி செய்ததெல்லாம் கிடையாது, ரெசிபி மட்டும் தெரியும் எனக்கு. பிரியாணி வந்து தந்தூரி சிக்கன் மாதிரி செய்து இது ஒரு பஹ்ரைனி அரபிக் ஸ்டைலில் தான் இது செய்திருந்தாங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த அரபிக் ஃபுட்டெல்லாம் செய்கிறதுலே இந்த தக்காளியில் பண்ணக்கூடிய இந்த சட்னியும் இந்த புதினாவில் பண்ணக்கூடிய சட்னியுமே நிறைய ரெசிபீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரபிக் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு குனாஃபா சாப்பிடாம இருந்தால் எப்படி? அதனால் இது வந்து
ட்ரெடிஷ்னல் குனாஃபா இது. ட்ரெடிஷ்னல் இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்காக இருக்குது. அது வந்து சாக்லேட் குனாஃபா. இது வந்து சாக்லேட் இல்லை, இது ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய குனாஃபா. இது அந்த ட்ரெடிஷ்னல் குனாஃபாவில் இந்த சேமியா வந்து குனாஃபாக்குனே ரொம்ப தின்னாட்டு கடையில் வாங்கி அதில் உள்ளாடி நிறைய சீஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது. ஆக்சுவலாக பட்டரில் வந்து நம்ம அந்த சேமியாவை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சீஸ் எல்லாமே உள்ளாடி வச்சு பிஸ்தாலாம் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்து மேலே வந்து சுகர் சிரப்பை விட்டாலே நமக்கு வந்து அந்த குனாஃபா ரெடி. நான் ஆல்ரெடி இதுக்கு ரெசிபியெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இது செய்திடலாம். நம்ம இந்த சீஸே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆக்சுவலாட்டு பாலை வந்து திரைய வச்சு அந்த மாதிரி பண்ணுறது தான் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ட்ரு ஆகும்போதே என்னென்ன இங்கே இருக்கக்கூடிய டெசர்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு இருக்கும். நான் வெளியே வரும்போது அதெல்லாம் அப்படி நின்று ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது எப்படின்னா நமக்கு அப்படி நின்று எடுக்கணும்ல, அவங்க எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் ஓகேன்ட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி டச் பண்ண மாதிரி அதெல்லாம் செய்துட்டு அப்படி வந்தாச்சுது. இங்கே வரும்போதே வெளியே வரும்போதே நமக்கு உள்ளாடி என்ட்ரு பண்ணும்போதே ஃபவுண்டன் இருந்துச்சுது. நான் அதனால் அந்த ஃபவுண்டனுக்கு சவுண்டு போகும்போது கேட்கட்டும் அப்படின்ட்டு அதை நான் அப்படி வச்சிட்டேன்னா. ஃபவுண்டன்னாலே நமக்கு அதில் சவுண்ட் வந்து ஃபால்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும்ல. ஃபால்ஸ் நமக்கு விழுறது அது அதுக்கு பக்கத்தில் போனாலே கூலாக வேறு இருக்கும். சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நம்ம வரக்கூடிய இந்த வே ஃபுல்லாகவே இந்த பரணிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். இது வந்து ஆல்பா அவங்களுக்கு கிளப் அப்படின்னும். இது ஆல்பா கிளப். ஆல்பா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் ஸ்மெல்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. இது வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அலுமினியம் வந்து இங்கே வந்து அவங்க வந்து இது ஷீட் மாதிரி ஆக்கிட்டு வேறு ஊருக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அலுமினியம் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் செய்வாங்க. இந்த கிளப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்விம்மிங் பூல், இன்னுமே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே வேலை பார்க்குறவங்க அவங்க ஃபேமிலியாக பசங்களெலாம் கூட்டிகிட்டு அங்கே போகலாம். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ தான். எனக்கு பசங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஃப்ரெண்டோட அப்பா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கூட உள்ளாடி போயிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்தோடனே இது நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சுது. இது ஃபுல்லாகவே அவங்க பஹ்ரைன் அவங்க அரப் வீடுகள் தான். ரொம்ப சூடு, அதனால் மெக்டொனால்டில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுது. இதே ஐஸ்கிரீம் நம்ம ஊர்லேயே மெக்டொனால்டில் கிடைக்கும். இதுக்கு ஷேப் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெக்டொனால்டில் ஐஸ்கிரீம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டர்டாக ஒரே டேஸ்ட்டில் தான் மெக்டொனால்டில் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து மாஸ்க் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாஸ்க்குக்கும் இங்கே இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த மாஸ்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, சும்மாவே அதை பார்த்து அதுக்கு ஆர்கிடெக்ட் இருக்குல்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும், அழகாக கட்டியிருப்பாங்க. அதனால் அதை அப்படியுமே ரசிக்கிறது. இங்கே வந்து டெசர்ட்டு தான் இது. உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபுல்லாகவே நிறைய செடிகள் இங்கே வளர்த்துருப்பாங்க. பூக்களுமே பேப்பர் பூ, அப்புறம் போகன் வில்லா இருக்குல்ல அது, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரில் பூக்கக்கூடிய ஒரு பூ, ஆவாரம் பூ, அப்புறம் பூவரசம் பூ, இந்த மாதிரி நிறைய பூ வந்து வரிசையாகவே ரோடுகளில் வளர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம அந்த பக்கத்தில் ரோட்டில் போகும்போதே கூலாகவும் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இப்போல்லாம் மரங்கள் இதெல்லாம் வெட்டிட்டு வராங்க. நம்ம ஊர்லலாம் பூவரச மரம்லாம் போயிட்டு முந்தியெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் நின்றுச்சுது. இப்போ எல்லா வீடுகளுமே எல்லாருமே வெட்டிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து இதை வந்து சோலை வனமாட்டு ஆக்கிட்டு வராங்க. நம்ம ஊரை வந்து நம்ம எல்லாமே அழிச்சிட்டே இருக்கோம். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம். நான் இது ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். 2003 வந்து போப் வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருந்தாங்க. 2022 இருக்கும், 22 இல்லைனா 23 இருக்கும். நான் அதுவுமே ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஸ்கூல். இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்கூல் இது வந்து ஃபஸ்ட்டுன்னு இங்கே ஸ்டார்ட் பண்ண இந்தியன் ஸ்கூல். ரொம்ப பழசு. இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி படிப்பாங்க.
ஆனால் இப்போ வந்து இன்னுமே நிறைய இது வந்து இந்தியன் ஸ்கூல்னே இதுக்கு நேம். ஆனால் இப்போ இங்கே வந்து நியூ இந்தியன் ஸ்கூல், நியூ மில்லேனியம் ஸ்கூல், ஏஷியன் ஸ்கூல் இப்படின்ட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்குது. எனக்கு பசங்க படித்தது நியூ இந்தியன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற ஸ்கூலில் தான். இந்த ஸ்கூலில் எல்லாமே வந்து இப்போ இந்தியன் ஸ்கூல்னு சொல்லியாச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் படிப்புன்னு சொல்லியாச்சுன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறோமோ, பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு செட்டப் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கும். நம்ம ஸ்கூலை ப்ளேம் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸ்கூல்லையும் நம்ம டீச்சர்ஸ் நல்லா டீச் பண்ணி நல்லா இருக்கும் போது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா படிக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்கூல்லலாம் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் நம்ம ஊரில் 10th 12th எக்ஸாம் நடக்கிற டைம் தான் இங்கேயுமே நடக்கும். பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே அங்கே வந்து அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் இங்கே வர்றது. இங்கேயுமே பிரிட்டிஷ் கரிக்குலம் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப் இங்கே வந்து சிட்டிசன் வாங்கிட்டு நம்ம யாருமே இருக்க முடியாது. நமக்கு ஒன்ஸ் நம்ம விசா முடிஞ்சிட்டு இல்லைனா நமக்கு 60 இயர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னா நம்ம ஊரை பார்த்து தான் வரணும். அதனாலவே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லே சேர்த்துடுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கரிக்குலம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சிபிஎஸ்சியில் படித்தா நம்ம ஊரில் வந்தாலும் அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரீசன். அப்புறம் இங்கே வந்து நமக்கு 12th முடிச்சாச்சுன்னா காலேஜுக்கு மோஸ்ட்லி அதாவது 95% இல்லைனா 90% எல்லாருமே நம்ம ஊருக்கு தான் வருவாங்க படிக்கிறதுக்கு. இன்ஜினியரிங், மெடிசின் இல்லை பிகாம், பிஏ, பிபிஏ எது வேணாலும் ஆர்ட்ஸ் என்ன படிக்கனாலுமே நம்ம ஊருக்கு தான் வர்றது. அதுக்காகவே இங்கே வந்து சிபிஎஸ்சி படித்தாச்சுன்னா அப்புறம் நம்ம ஊரில் உள்ள அந்த காலேஜ் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காகவே அந்த மாதிரியே வர்றது. இப்போ வந்து இன்ஜினியரிங்லாம் போகணுன்னா ஜேஇ அதெல்லாம் எழுதுனா சிபிஎஸ்சி படிச்சிருந்தா தானே முடியும். ஈவன் நீட்டு படிக்க இருந்தாலுமே அதுக்காகவே இதை எடுத்து படிக்கிறாங்க. இங்கே வந்து காலேஜஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் நம்ம இங்கேயே நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாதுல்ல. கல்ஃபில் படித்தோன்னா இங்கே மாதிரி உள்ள ரீஜனில் நம்ம வேலையும் பார்க்க முடியும். அதுக்காகவே தான் கூடுதலுமே. ஆனால் இங்கே வந்து இப்போ காமர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஏசிசியை இங்கே வந்து படிக்கிறாங்க. அது நம்ம எங்கே வேணாலும் படிக்கலாம்ல. அப்புறம் ஏசிசியை படித்தா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்னா எங்கே வேணாலும் வேலைக்கும் போய்க்கலாம். அதனால் அது மட்டும் இங்கே வந்து சிலர் படிக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம ஊருக்கு தான் வர்றாங்க. பிரிட்டிஷ் கரிக்குலம் எடுத்து படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து வெளியே படிக்க போயிடறாங்க. இப்போல்லாம் வெளியே நிறைய பேர் படிக்க போயிடுறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கோல்டு ஸ்டோர் அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன கடை மாதிரி புதுசாக ஈதுக்குன்னு ஒரு கேக் போட்டிருக்காங்க, பிஸ்தா வச்சு ஒரு கேக் அப்படின்னாங்க. ஓகே, அதையும் வாங்கிட்டு அப்படி ஒரு 3 o'clock 3:30 போல் நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சுது. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஈத் டே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.